அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துதலோடு கூட இந்த செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். குற்றப்படாத ஊழியத்துக்கு ஏற்ற நடக்கை என்ற தலைப்பிலே ஒரு சிறு செய்தியை நாம் தியானிப்போம். 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 3வது வசனத்தில், இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலையும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம் என்று சொல்லி இங்கு எழுதப்பட்டுள்ளதை வாசித்தருகிறோம். ஊழிய பாதை கடினமானதும் துன்பம் நிறைந்தது என வசன அடிப்படையில் ஒத்துக்கொண்டாலும் நடைமுறை வாழ்க்கையில அதை எதிர்கொள்வதில் தயக்கம் கொள்வது பலர். அந்த நிலையை தவிர்க்க முயலும் போது குற்றப்படும் நிலைக்கு ஊழியங்கள் திசை திரும்புவதும் இயல்பு. வெறும் செழுமையை அளிக்கும் சாதனையாக சுவிசேஷம் இருந்திருப்பின் சிலுவை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. கூடைகளை சுமந்தால் மாத்திரமே போதுமானதாக இருந்திருக்கும். மத்தேயு 14 அதிகாரம் 20வது வசனம், 15 அதிகாரம் 37வது வசனம். ஆனால் கிறிஸ்துவின் அழைப்போ சிலுவை தொடர்புடையது. மத்தேயு 16 24 25. பாடுகளும் கிரீடங்களும் இணை பிரியாதவை. பாடுகள் தான் நிலையான பொக்கிஷங்களை பரிசளிக்கும். அவை தீமையின் பாதை அல்ல, நன்மையின் பாதைகள். எபிரேயர் 12 அதிகாரம் 8-11, யாக்கோபு 1 அதிகாரம் 2-4, 1 பேதுரு 4 அதிகாரம் 12-13. பாடுகளை எதிர்கொள்கிறோம் என்பதல்ல, பரமன் நம்முன் செல்கிறார் என்பதே நமக்கு மகிழ்ச்சியான காரியம். ஊழியங்களும் ஆன்மீக வரங்களும் அதிக கடமைகளை பொறுப்புகளையும் நமக்கு அளித்து விடுகின்றன. எனவே குற்றப்படாத ஊழிய பாதை என்பது பாடுகளின் பாதையில் ஆசீர்வாதமே தவிர பாடுகளே இல்லாத ஆசீர்வாதங்கள் இல்லை. ஆகவே நாம் பாடுகள் வழியிலே நாம் நடந்தாலும் ஊழிய பாதை நமக்கு மிகவும் ஆசீர்வாதமானது என்பதை நாம் எப்போதும் நினைவில் வைக்க வேண்டும். நமக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். நமக்கு முன்பாக தேவன் செல்கிறார், அவர் நமக்கு வெற்றி சிறக்கிறார் என்ற நம்பிக்கை மாத்திரம் நம்முடைய உள்ளத்திலே ஆழ்ந்து நாம் நிலைநாட்டி அந்த அடிப்படையில் தான் நான் கர்த்தருடைய ஊழியத்தை நாம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எப்படியோ இந்த ஊழியமானது குற்றப்படாத ஊழியத்துக்கு ஒப்பாக நாம் வாழ வேண்டும். குற்றப்படாத ஊழியத்துக்கு ஏற்ற நடக்கைகள் என்ன இருக்கிறதோ அவைகளை நாம் வேதத்தின் வாயிலாக அதில் இருக்கிற வசனத்தின் அடிப்படையில் நம்மை கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு இந்த ஊழியத்தை நாம் மிகவும் ஜாக்கிரதையோடு, நாம் எச்சரிக்கையோடு, நாம் பொறுப்புடன் இந்த ஊழியங்களை செய்வோம். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டுவோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் பணியில கர்த்தருடைய தாசன்.